அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த 2026 வந்து போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ரொம்ப உயர்வாக இருக்கும். இந்த வருஷம் அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். கல்யாணங்கள் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்து வீட்டில் வந்து வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இது மாதிரியான நல்ல பலன்கள்லாம் நடக்கும். குடும்பத்தை பொறுத்தளவில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்திருக்கும். 2 பேர் சொன்னதுமே கரெக்டு தான். ஆனால் அதே சமயம் வந்து ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத பிரச்சனைகள் இந்த வருஷம் ஃபுல்லாக ஓடிருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் லாபம் கிடைக்காது. பிஸ்னஸ் ஏதோ நானும் பிஸ்னஸ் பண்ண நடந்துகிட்டு இருந்திருக்கோம். இனிமேல் தான் பிஸ்னஸ் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறும். பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் பிஸ்னஸை. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். எக்ஸ்பென்ஷன் இந்த வருஷ கடைசியில் இருக்குது. பிஸ்னஸ்லாம் நீங்கள் இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீங்க. ஸோ அதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது. அதனால் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. எல்லாம் பக்கத்தில் வந்து பேசி உங்களுக்கு தடுமாறி இருக்கும். அதெல்லாம் வந்து திருமண வாய்ப்புகள் வந்து கூடி வர போகிறது. ஸோ திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும். திருமண காலங்கள் நடக்க போகிறது. உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு தரம் கன்சல்ட் பண்ணிக்க. ஏன்னா ஜாதகத்தில் திருமண வாய்ப்பு இருந்து இந்த கோச்சாரத்துலையும் இருந்ததுன்னா இந்த வருஷம் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இந்த வருஷத்தை பற்றி பலன் சொல்கிறோம். ஒருத்தருக்கு வந்து 25 வயசு ஆகலாம், ஒருத்தருக்கு 27 வயசு ஆகலாம், ஒருத்தருக்கு 30 வயசு ஆகலாம், ஒருத்தருக்கு 32 வயசு ஆகலாம். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தசாபுத்திகள் நடக்கும். ஸோ அந்த தசா புத்திகள் வந்து இவங்களுடைய 7ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகணும், இல்லை குடும்பஸ்தானத்துக்கு கனெக்ட் ஆகணும், இல்லை 3ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகணும், இல்லை 11ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகணும், திரிகோணம். ஸோ அதெல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா இந்த வருஷம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். மாணவ செல்வங்களை பொறுத்தளவில் இப்போ முக்கியமாக இந்த வருஷம் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய உடம்பு தான். உடல்நிலை கோளாறு. ஏன்னா உங்கள் ஜென்மத்துக்கு கேது வராது. உடல்நிலை கோளாறுகள் வரப்போகிறது. அதனால் உடம்பு முடியாமல் வரும். உடம்பை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுவும் வந்து முக்கியமாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அது மாதிரி வந்து நீர் நிறைய தண்ணி குடிங்க. நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஃபைபர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த சிம்மராசிக்காரங்க வந்து அசைவ உணவுகள் குறைச்சிக்கணும். ஃபைபர் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கணும். நீர் அதிகம் குடிக்கணும். இதெல்லாம் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லது.